ஒரு பெரிய பாரம். நான் ஏன் இந்த பெண்ணை திருமணம் செய்தேன், ஏன் இந்த மனுஷனை திருமணம் செய்தேன், ஒரு தீர்க்கதரிசி அப்போ வரலையே, பண்ணலாமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு. அதெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது. திருமணம் ஆயிடுச்சு, இதிலேருந்தே கண்டினியூ பண்ணணும். தேவன் இணைத்ததே என்று நினைத்து நீங்கள் அப்படியே வாழ்க்கை தொடர வேண்டும். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. சில பேருக்கு திருமணம் ஆகி பிள்ளைலாம் பிறந்தோன்னா தேவசத்தம் கேட்பான், இந்த பெண் எனக்கு ஏற்ற பெண் தானா? இவன் சொன்னால் என்ன பண்ண போகிற? புள்ளெல்லாம் பெற்று அது எல்லாம் மாதிரி வயசும் போச்சு, சைஸும் போச்சு, எல்லாம் அது பாதி ஆற்ற தாண்டியாச்சு. மீதியான நாட்கள் நன்மையும் கிருபையுமான நாட்கள். நன்மையும் கிருபையும் பின்தொடரும். கர்த்தருடைய வழிகளில் வருகிற பொழுது பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிடாது இருக்கிற வரைக்கும் உன்னால் விசுவாசத்தில் ஓட முடியாது. விசுவாசை துவக்கிறோம் முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை